பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 40 நாள் சிலுவை தியானத்திலும் 26வது நாள் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களின் நிலைமை என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க்கு 3வது அதிகாரம் 14வது வசனம். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பூமியில் அவதரித்து தன்னுடைய 30வது வயதுல ஊழியத்தை தொடங்கிய அந்த காலகட்டத்துல தம்மோடு கூடவே இருக்கும்படியாக 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேவின் குமாரன் யாக்கோபு, ததேயின் மர்நாமமுள்ள லெபேயு, கானானிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக இயேசு சீஷர்களை கெத்செமனே தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போய் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அந்த நேரத்துக்கு முன்பதாகவே யூதாஸ்காரியோத்து பிரதான ஆசாரியரோடு கூட கைகோர்த்து இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான் என்று மார்க்கு 14வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பின்பதாக வேலை வந்தபோது யூதாஸ் இயேசுவை தன்னுடைய வஞ்சக முத்தத்தினாலே அவரை காட்டி கொடுத்தான். நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன சீமோன் பேதுரு இப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்த பின்பு இயேசுவை 3 முறையாக மறுதலிக்கிறார், ஆணையிட்டு மறுதலிக்கிறார். பின்பதாக சபித்து சத்தியம் பண்ணி மறுதலிக்கிறதை மத்தேயு 26வது அதிகாரம் 69வது வசனத்திலிருந்து 75வது வசனம் வரை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு வியாகுலப்பட்டு ஜெபம் செய்யும் போது கூடவே இருக்க வேண்டிய சீஷர்கள் ஜெபிக்காதபடிக்கு அவர் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கத்தினால் இருந்ததாகவும் அவருக்கு மறுமொழியாக தாம் சொல்லுவது இன்னதென்று அறியாமலும் இருந்தார்கள். பின்பதாக இயேசுவை பிடிக்க பிரதான ஆசிரியர் கூட்டம் வந்தபோது மத்தேயு 26:56வது வசனத்தில் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தம்மோடு கூடவே இருக்க அழைத்த சீஷர்கள் இப்பொழுது அவரை தனியே விட்டு ஓடி போனார்கள். அவர் தனியாகவே சிலுவை பாடுகளை நோக்கி போகிறார். நாளைய தினத்திலும் சிலுவை மரணமும் சிந்தின ரத்தமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்கலாம். வாங்க சிலுவை கொடியை உயர்த்துவோம். தேவன் நம்முடைய வாழ்வை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.